நீங்கள் கடந்து வந்த பாதையில் சிந்திய கண்ணீரும் உங்களை ஏளனமாக பேசிவிட்டு சென்றவர்களின் வார்த்தைகளும் சும்மா கடந்து போய்விடாதுங்க. இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலிக்கு பின்னால் உங்கள் முன்வினை பயன் ஒளிந்திருக்கிறது. சொல்லப்போனா காலத்தின் கைகளில் இருக்கக்கூடிய கடன் தீர்க்கும் காலம் இப்போது தொடங்கிவிட்டதால் நீங்கள் விதைத்த விதைகளின் அறுவடை உங்கள் கதவை வந்து தட்டி கொண்டிருக்கிறதுங்க. பிறர் துயரம் கண்டு ஓடோடி சென்று உதவும் ஒரு உன்னதமான இயல்பு உங்களுக்குள் இயல்பாகவே அமைந்திருப்பதாக நீங்கள் நினைக்கலாங்க. தன் நலனை முற்றிலுமாக மறந்து அடுத்தவரின் தேவையை நொடிப்பொழுதில் அறிந்து அவர்களை சங்கடப்படுத்தாமல் பணிவிடைகளும் உதவிகளும் செய்யும் உங்கள் மனப்பான்மை இந்த ஜென்மத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டது மட்டுமல்லங்க. மிஜத்தை சொல்லணும்னா எதிர்பார்ப்புகளற்ற சேவை மனப்பான்மையோடு நீங்கள் பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியும் உண்மையில் உங்கள் ஆன்மா பூர்வ ஜென்மத்தில் அடைந்த ஏதோ ஒரு கடனை தீர்ப்பதற்காகவே நடக்குதுங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் நீட்டும் கரங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் கர்ம கணக்கை மேற் செய்ய முயல்கின்றனங்க. பிறரை துன்புறுத்தக்கூடாது என்றும் பிறரின் கோபத்தையும் டென்ஷனையும் கூட பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த சகிப்புத்தன்மை உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை காட்டுகிறதுங்க. ஆனா இந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கும் உங்கள் அன்பிற்கு இவ்வுலகம் என்ன திருப்பி தருகிறது என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. நீங்கள் அனைவரையும் உங்கள் கூடவே வைத்துக்கொண்டு அரவணைக்க துடிக்கும் அதே வேளையில் உலகம் உங்களை மிக எளிதாக தூக்கி எறிந்து விட்டு செல்வதைப் போல பேசுதுங்க. நாளைக்கு இவர்கள் நமக்கு தேவையே இல்லை என்ற அலட்சியமான துணியில் மற்றவர்கள் உங்களை நடத்தும்போது அது உங்கள் நெஞ்சில் ஈட்டியாக பாய்கிறதுங்க. உண்மையிலேயே இது ஏதோ தற்செயலாக நடக்கும் மனிதர்களின் குணம் அல்லங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் கர்ம கணக்கின் உண்மைங்க. நீங்கள் மற்றவர்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அவர்களை உங்கள் வாழ்வின் அங்கமாக கருதும் அதே வேளையில் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து போவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்ம சோதனைங்க. பிறருக்காக செய்யும் நன்மைகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் அன்பும் மறுக்கப்படும் இந்த தருணம் உங்கள் முன்வினையின் கணக்குகள் உங்களை நோக்கி திரும்பி வந்திருப்பதை 100% உறுதி செய்துங்க. காலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை உணர்த்தவே பிரபஞ்ச நீதி இத்தகைய சோதனைகளை உங்கள் முன் வைக்குதுங்க. நீங்கள் காட்டும் பொறுமையும் கைமாறு கருதாத உங்கள் உதவியும் பிறர் உங்களை நடத்தும் விதம் கண்டு கலங்கினாலும் இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவை புடம்போட்டு தூய்மையாக்கும் ஒரு செயல்முறையாகவே நடக்குதுங்க. கண்ணு முன்னாடியே பாப்பீங்க, உங்களுக்குள் இருக்கும் அரிய திறமைகளும் மனிதர்களை கையாளும் நுட்பமான ஆற்றலும் பிறருக்கு பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் உங்கள் சொந்த வாழ்வின் வேதனைகளுக்கு அவை மருந்தாவதில்லைங்க. ஏனெனில் கடன் தீர்க்கும் காலம் வரும்போது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்ய தவறியதையும் தான் செய்த தியாகங்களுக்கான விலையையும் அனுபவித்தே ஆக வேண்டுங்க. கட்டாயமா நீங்க கவனிக்கணும், இந்த மாய உலகத்தின் மனிதர்கள் உங்களை மறந்து போகலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நீங்கள் தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு அவமானமும் கர்ம வினையாக பதியப்பட்டு அதற்குரிய பலனை சரியான நேரத்தில் உங்களுக்கு திரும்ப தரும் என்பதில் மாற்றமே இல்லைங்க. பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் எந்த ஒரு சின்னஞ்சிறிய பிழையும் தவறிப்போய் விடுவது இல்லை என்பதை நிரூபிக்கும் பொருட்டு காலத்தின் அதிபதியான அந்த மந்தமான கோள் தன் இயல்பான நகர்விலிருந்து பின்னோக்கி நகரும் ஒரு மகத்தான கர்ம வினை கணக்கு தீர்க்கும் திருப்பு முனையை இப்போது உங்கள் வாழ்வில் அரங்கேற்றத் தொடங்கியிருக்கிறதுங்க. வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் சட்டென்று காலடிகளை பின்னோக்கி எடுத்து வைக்கும் இந்த விசித்திரமான கிரகப்பெயர்ச்சி ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வு அல்லங்க. நீங்கள் வாழ்வின் அவசர ஓட்டத்தில் முழுமையாக முடித்துவிட்டதாக நினைத்து கடந்து வந்த பல கதவுகளை பிரபஞ்சம் மீண்டும் உங்கள் கண்முன்னே திறந்து வைக்க போகுதுங்க. ஆழமா கவனிச்சிங்கன்னா, ஒரு வீட்டின் கட்டுமான பணிகளை வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்றோ ஒரு பெரிய சுபகாரியத்தை கச்சிதமாக நடத்தி முடித்து விட்டோம் என்றோ நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று ஏதோ ஒரு மறக்கப்பட்ட கடமையோ விடுபட்டு போன சின்னஞ்சிறிய பாக்கியோ அல்லது யாருக்கோ செய்ய தவறின நன்றி அறிதலோ உங்களை வந்தடைந்து நிலைகுலைய வைக்குமங்க. அது உங்களை சங்கடப்படுத்துவதற்காக அல்லங்க, மாறாக
உங்கள் ஆத்மாவில் எஞ்சியிருக்கும் அரைகுறை கர்ம கணக்குகளை முழுமையாக நேர் செய்வதற்காகவே பிரபஞ்ச நீதி இத்தகைய சூழலை உருவாக்குகிறதுங்க. மனித இயல்பில் அறியாமையினாலும் அவசரத்தினாலும் தற்செயலாக நிகழும் அற்பமான அலட்சியங்கள் கூட காலத்தின் கணக்கில் மிகப்பெரிய பாக்கியாக பதியப்பட்டு விடுங்க. நீங்கள் வேண்டுமென்றே செய்யாத, உங்களை அறியாமல் கடந்து போன சிறிய தவறுகள் அனைத்தும் இப்போது உங்கள் முன் வினையாக உருவெடுத்து நிற்கும் போது, நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழக்கூடுமங்க. ஆனால் கடவுளோ அல்லது பிரபஞ்சமோ உங்களை தண்டிப்பதாக நினைத்து நீங்கள் கொதித்தெழ வேண்டியதில்லைங்க. வெளிவுலகத்தின் கசப்பான அனுபவங்களிலிருந்தும் பிறரின் ஏளன பார்வையிலிருந்தும் உங்களை காப்பதற்காகவே உங்கள் சொந்த குடும்பத்தினரின் உரசல்கள் மூலமாகவும் மெருங்கியவர்களின் காட்டமான விமர்சனங்கள் மூலமாகவும் பிரபஞ்ச நீதி உங்களுக்கு எச்சரிக்கை மணிகளை அடிக்குதுங்க. வீட்டில் இருக்கும் உறவுகள் பேசும் காரசாரமான வார்த்தைகளையும் அவர்களின் அதட்டல்களையும் சாந்தமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளும்போது நீங்கள் வெளி உலகில் பெறவிருக்கும் மாபெரும் கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் அடித்தளமிடப்படுகிறதுங்க. இந்த உள்வீட்டு சோதனைகளை புறக்கணித்து அகந்தையோடு நடப்பவர்கள்தான் பின்னாட்களில் வெளி உலகத்தில் பெரும் அவமானத்தையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடுகிறதுங்க. அதே வேளையில் இத்தனை காலம் உங்கள் உழைப்பை சுரண்டி உங்கள் அன்பை துஷ்பிரயோகம் செய்து உங்களை ஏமாற்றி மகிழ்ந்த மனிதர்களுக்கான கடன் தீர்க்கும் காலமும் இதோ மிகச்சரியாக தொடங்கிவிட்டதுங்க. நீங்கள் விதைத்த நன்மைகளுக்கான அறுவடை காலம் உங்களுக்கு வரும் அதே வேளையில் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் தங்களின் வஞ்சகமான கர்ம வினையின் அறுவடையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இப்போது உருவகமாகி இருக்கிறதுங்க. சொல்லப்போனா அவர்கள் எந்த வழியில் உங்களை வீழ்த்த நினைத்தார்களோ அதே வழியில் பிரபஞ்சத்தின் தண்டனை அவர்களை தேடி வருமங்க. நீங்கள் அமைதியாக பொறுத்து கொண்ட ஒவ்வொரு தருணமும் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் அவர்களுக்கு எதிரான வட்டியோடு கூடிய கடனாக பதிவாகி இருக்கிறதுங்க. காலம் இப்போது தலைகீழாக மாறும்போது உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் தங்கள் பிழைகளின் கொடூரமான விளைவுகளை அனுபவிப்பதையும் உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொண்டு அவர்கள் தவிப்பதையும் நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள்க. இது பழிவாங்கும் உணர்வு அல்லங்க. பிரபஞ்ச நீதி தன் தராசை சரியாக சமன் செய்யும் இயற்கை நியதிங்க. வாழ்வின் பெருமைமிக்க அடையாளங்களை இழக்காமல் நிமிர்ந்து வாழ நினைக்கும் உங்கள் ஆத்மாவிற்கு இந்த காலத்தின் நகர்வு ஒரு மாபெரும் விமோசனத்திற்கான வாசலை திறந்து வைக்குதுங்க. இது ஏதோ சாதாரண கிரகப்பெயர்ச்சியினால் கிடைக்கும் பலன் அல்லங்க. இத்தனை காலம் நீங்கள் தாங்கிக் கொண்ட கர்ம வினைகளின் பாரம் குறைந்து பிரபஞ்ச கணக்கில் உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் திரும்ப கிடைக்கும் ஒரு பொன்னான தருணமங்க. உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் புதிய தன்னம்பிக்கையும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் துணிவும் பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கும் மறைமுகமான ஆற்றலாகுங்க. இத்தனை காலம் தடைபட்டு நின்ற சட்ட ரீதியான சிக்கல்கள், அரசு சார்ந்த தடங்கல்கள் மற்றும் அதிகார வர்க்கத்தின் மூலமாக வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்குமங்க. உங்கள் கடமைகளையும் உங்கள் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கான நேரம் கைகூடி வருவதால் உங்கள் மனதையும் நேரத்தையும் வரவிருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயார்படுத்திக் கொள்ளுங்கள்க. நெஜத்தை சொல்லணும்னா எதிர்பார்த்த கதவுகள் மூடினாலும் எதிர்பாராத திசைகளிலிருந்து மனிதர்களின் வடிவில் பிரபஞ்சத்தின் கரங்கள் உங்களுக்கு உதவிகளை நீட்டுமங்க. உங்கள் தொழில் நுட்பங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளும் ஞானமும் புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் இடத்தை மறுசீரமைக்கும் ஆற்றலும் உங்களை தேடி வருமங்க. தந்தை வழியில் இருந்த பூர்வீக கடன்களும் மனக்கசப்புகளும் விலகி அவர்களின் ஆதரவு கிடைக்கும் அதே வேளையில் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்கள் தலையாய கடமையாகுங்க. எல்லைகள் கடந்த தொடர்புகளும் தடைப்பட்ட உயர்கல்வியும் முடிவடையாத முயற்சிகளும் இனி அதிவேகமாக பலன் தரத் தொடங்குமங்க. இத்தகைய மாபெரும் கர்ம மாறுதலின் போது உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டத்தின் வீரியத்தை பலமடங்கு உயர்த்தவும் எஞ்சியிருக்கும் சிறிய கர்ம வினைகளின் தாக்கத்தை பாதியாக குறைக்கவும் சில இரகசிய கர்ம நிவர்த்தி முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறதுங்க. இவை வெறும் சடங்குகளோ அல்லது கடவுளை மகிழ்விக்கும் வழிபாடுகளோ அல்லங்க. பிரபஞ்ச கடனை நேர் செய்யும் உன்னதமான பரிவர்த்தனை முறைகள்ங்க. வழிப்போக்கனாக போகும் பாதையில்
ஏதேனும் ஒரு தெய்வீக சந்நிதியை காணும்போது ஏற்படும் சிறிய ஈர்ப்பு கூட உங்கள் முன்வினை பாக்கியை கரைக்க பிரபஞ்சம் போடும் திட்டம் என்பதை உணருங்கள்ங்க. விரதங்கள் மேற்கொள்வதும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதும் உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகளையும் அதிர்ஷ்ட காரணியையும் பலப்படுத்தும் கர்ம பரிகாரங்களாகுங்க. குறிப்பாக ஆதரவற்றவர்களுக்கும் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழும் ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் செய்யும் அன்னதானமும் உதவிக்கரங்களும் சனி பகவானின் கணக்கு புத்தகத்தில் உங்கள் பழவினையை கண நேரத்தில் கரைத்துவிடும் ஆற்றல் கொண்டவைங்க. பசியோடு இருக்கும் உயிர்களுக்கு நீங்கள் அளிக்கும் உணவும் தாகத்திற்கு தரும் நீரும் இத்தனை காலம் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஈடாக பிரபஞ்ச நீதியால் உங்களுக்கே பலமடங்கு சுப பலன்களாக திருப்பிக் கொடுக்கப்படுமங்க. உங்கள் வாழ்வின் பயணங்களில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நல்ல அனுபவமும் பனம்பழம் விழ காக்கைக்கு அமிர்தம் கிடைத்தது போல நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கும் தெய்வீக பரிசாகுங்க. எனவே அக்கம் பக்கத்தினர் பேசும் எதிர்மறை வார்த்தைகளுக்கோ அல்லது உங்களை மனச்சோர்வடைய வைக்கும் வதந்திகளுக்கோ இனி உங்கள் ஆத்மாவில் இடம் தராதீர்கள்ங்க. உங்கள் மனதின் கதவுகளையும் உங்கள் இல்லத்தின் வாசல்களையும் நம்பிக்கையோடு திறந்து வையுங்கள்ங்க. காலம் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்ம கடன்களை நேர் செய்து உங்கள் தியாகங்களுக்கான உண்மையான பிரதிபலனை தர காத்திருக்கிறதுங்க. ஆழமா கவனிச்சிங்கன்னா சற்றே பொறுமையோடும் பிரபஞ்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கையோடும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது இந்த வாழ்வு உங்களுக்கானதாக உங்கள் ஆன்மாவின் உன்னதமான வெற்றி காவியமாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. பிரபஞ்சத்தின் சுழற்சியில் ஆன்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் சோதனையான தருணங்கள் வரும்போது மனித மனம் அச்சத்தில் உறைந்து போவது இயல்பான ஒன்றுதாங்க. ஆனால் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் அழுச்சை சுரண்டி எடுக்கும்போது வலி ஏற்படுவதைப் போல உங்கள் ஆத்மாவில் படிந்திருக்கும் பல ஜென்மத்து பழவினைகளும் கர்ம கடன்களும் கரையும் போது சில மன உளைச்சல்களும் சோதனைகளும் இருக்கவே செய்யுமங்க. இந்த வலியை ஒரு தண்டனையாக பார்க்காமல் உங்கள் ஆத்மா விடுதலை அடைவதற்கான ஒரு சுத்திகரிப்பு செயல்பாடாக பார்க்க தொடங்குங்கள்ங்க. உண்மையிலேயே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பலவீனமே தோற்று விடுவோமோ, மற்றவர்களின் நம்பிக்கையை இழந்து விடுவோமோ, எடுக்கும் முயற்சிகள் பாதியில் நின்று விடுமோ என்ற அனாவசியமான பயம்தாங்க. மலையளவு உருவம் கொண்ட பிரம்மாண்டமான யானையை கூட ஒரு சிறிய அங்குசம் தன் வசப்படுத்தி விடுவதைப் போல உங்களின் உன்னதமான திறமைகளையும் வெற்றி சாத்தியங்களையும் இந்த அற்பமான பயம் முடக்கி போட விட்டு விடாதீர்கள்க. உங்கள் முன்வினை பயன்களை வென்று புதிய அத்தியாயத்தை படைக்கும் அளப்பரிய ஆற்றலும் தகுதியும் உங்களுக்குள் இயல்பாகவே மறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உறுதியாக நம்ப வேண்டுங்க. இந்த கர்ம வினையின் வீரியத்தை குறைத்து பிரபஞ்ச கடன்களை மிக எளிதாக நேர் செய்வதற்கு தாவரங்களின் தெய்வீக அதிர்வுகளும் சில உன்னதமான வழிபாடுகளும் உங்களுக்கு பெரும் கவசமாக விளங்குமங்க. உங்கள் இல்லத்தில் மங்களத்தையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கக்கூடிய துளசி தேவியை ஏற்றி வைத்து தினமும் உணர்வுபூர்வமாக வழிபாடு செய்து வாருங்கள்க. வாயு புத்திரனும் சிரஞ்சீவியுமான ஆஞ்சநேயரின் பாதங்களில் சனிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து அவரது செந்தூரத்தை திலகமாக அணிந்து கொள்வது உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை அதிர்வுகளையும் கர்ம பலன்களையும் சுட்டெரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாகுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயம் உங்கள் மனதை தீண்டும் போதெல்லாம் இந்த தெய்வீக கவசம் உங்களுக்குள் இருக்கும் ஆன்ம பலத்தை விழிப்படைய செய்யுமங்க. அதே வேளையில் கர்ம கணக்குகளை நேர் செய்வதற்கு புற உலக பரிகாரங்கள் மட்டும் போதாதுங்க. உங்கள் அகத்தினையும் உடலையும் அன்றாடம் தூய்மைப்படுத்தும் வாழ்வியல் ஒழுக்கமும் அவசியமாகிறதுங்க. அதிகாலையில் துயில் எழுந்து தூய நீரால் நீராடி மன அமைதியை தரும் விபூதி, சந்தனம், குங்குமம் அல்லது அதிர்ஷ்டகாரணியான அரகஜாவை நெற்றியில் இட்டுக்கொள்வது உங்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருமங்க. உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து இல்லத்தில் தினமும் ஒரு தீபமேற்றி தூபமிட்டு வழிபாடு செய்யுங்கள்க. பிரபஞ்சத்திற்கு படைக்கப்படும் நைவேத்தியமாக ஒரு சில துளிகள் தேனை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை நீங்களும் உட்கொள்ளும்போது அது உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குமங்க. உங்கள் மனதை தெளிவாக்கி பயத்தை அகற்றி
பிரபஞ்சத்துடன் உங்களை இணைக்கும் இந்த எளிய வழிமுறைகள் உங்கள் வினைகளை அறுத்து மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களை வழிநடத்துமங்க. பிரபஞ்சத்தின் நியதிப்படி வெறும் வழிபாடுகள் மட்டுமே ஒரு மனிதனின் கர்மபாரத்தை முற்றிலுமாக துடைத்துவிட முடியாதுங்க. மாறாக அகிலத்தில் வாழும் பிற உயிர்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்கும் எளிய தர்மங்களே ஆன்மாவின் தீரா பிணிகளுக்கு சிறந்த அருமருந்தாக அமைகின்றனங்க. தினசரி நண்பகல் வேளையில் உங்களை நாடி வரும் பறவைகளுக்கோ அல்லது அஃப்ரினை ஜீவராசிகளுக்கோ சிறிதளவு தானியமும் குடிநீரும் வழங்கி வாருங்கள்க. தாகத்தால் தவிக்கும் சக மனிதர்களுக்கு நீர் வழங்குவதும் இயன்றபோதெல்லாம் பசித்தோர்க்கு அன்னமிடுவதும் உங்கள் பூர்வ ஜென்ம கடன்களை கண நேரத்தில் பூஜ்ஜியமாக்கும் வல்லமை படைத்தவைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானையும் தைரியத்தின் வடிவமான ஆஞ்சநேயரையும் மனதார சரணடைந்து சனியின் வக்கிர நகர்வால் நேரிடும் எந்தவொரு விபரீதங்களும் உங்களை தீண்டாதவாறு காக்குமாறு பிரார்த்தியுங்கள். கண்ணு முன்னாடியே பாப்பீங்க, நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் தள்ளி போகும் நியாயமான கோரிக்கைகள் கைகூட வேண்டுமெனில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் சாத்தி பிரார்த்திப்பது உங்கள் கர்ம தடைகளை உடைத்தெறியும் சக்தி வாய்ந்த பரிகார அமைப்பாகுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்தவொரு உலகியல் சூழலும் உங்கள் வாழ்வை தலைகீழாக மாற்றிவிட முடியாதுங்க. இந்த கிரகங்களின் பின்னோக்கிய நகர்வு உங்களை வீழ்த்துவதற்காக வந்த சோதனை அல்லங்க. மாறாக உங்கள் பாதையில் கிடந்த முட்களை அகற்றி உங்கள் காலடிகளை சீரமைத்து உங்களை உயர்ந்த இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் பிரபஞ்சத்தின் மகத்தான வழி நடத்துதலாகுங்க. மனக்குழப்பங்களையும் அச்சங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்க. இத்தனை காலம் நீங்கள் தாங்கிய சுமைகளும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருந்த பழங்கணக்குகளும் இன்றுடன் முழுமையாக நிறைவடைகின்றனங்க. பிரபஞ்சத்தின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக எழுதப்பட்டு விட்டதால் இனிவரும் நாட்களை உங்கள் நல்ல எண்ணங்களாலும் தர்ம காரியங்களாலும் புதிய நல்வினைகளாக எழுதத் தொடங்குங்கள்.